ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. இது நேற்று, அதாவது 8/4/2026 அன்னைக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பேப்பர் கரெக்ஷன் விஷயமா. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்ச் 2026 மேல்நிலை 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு வந்து ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸு, அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதிப்பாங்க இல்லையா, அவங்க வந்து யாராவது 90க்கு 90 அல்லது 70க்கு 70 இந்த மாதிரி ஃபுல் சென்டம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட பேப்பர்ஸை வந்து ஆய்வு செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 2026 அந்த மேல்நிலை 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணி வந்து எல்லா முகாம் அலுவலருக்கு வந்து ஏற்கனவே நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். எப்படின்னா கரெக்டாக வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணணும், அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் பேப்பர் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்குது பாருங்க. ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா மண்டல மற்றும் முகாம் அலுவலர்களுக்கான கூட்டத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த வேல்யூஷன் அப்போ முழு மதிப்பெண்கள், அதாவது சென்டம் யாரெல்லாம் வாங்குறாங்களோ ஸோ அவங்க பேப்பரை வந்து கூர்ந்து ஆய்வு செய்து, அதாவது திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக செக் பண்ணி அவங்க வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஃபுல் மார்க் வாங்குறாங்களோ அவங்க பேப்பர்ஸை ரிப்பீட்டடாக செக் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணி இது சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேப்பரை வந்து அவங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுக்குள்ளே போய் அந்த பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி சைன் பண்ணும் பொழுது ஸோ யார் சைன் பண்ணியிருக்காங்க, சப்போஸ் அதில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் வந்து அதனால வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து சென்டம் வந்து இந்த தடவை வந்து மேக்ஸிமம் குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப அக்யூரேட்டா வந்து திருத்த போறாங்க. சென்டம் வாங்கின பேப்பர்ஸ் மட்டும் திரும்பி 2-3 செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சென்டம் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேணாம். சென்டம் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு மிஸ்டேக்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து மார்க் குறைப்பாங்களே தவிர மித்தபடி குறைக்க மாட்டாங்க. ஸோ நீங்க கரெக்டாக எழுதிங்கன்னா கரெக்டாக மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளை காலையில் வந்து டே 4 என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு நாளை காலையில் நான் போடுறேன்.